தேவர் ஜெயந்திக்கு போன எடப்பாடி தாக்கப்பட்டாரு. ஏன் தாக்கப்பட்டாரு? தேவர் பகுதி அது. எடப்பாடி கவுண்டர். வடிவேல் உருவாக்குனது மெயின் விஜயகாந்த். ஏங்க எல்லாம் ஒருத்தவர் செத்ததுக்கு அப்புறம் 5000 பேர் 50,000 பேர் வந்தா கூட இவன் போய் தலையை காட்டணும்லங்க. ஒரு சிஎம் 2 நட வராருங்க. இன்னைக்கு அவருக்கு வேற வேலை இல்லையா? தமிழ்நாட்டில் எத்தனையோ லட்சம் பேர் வேலை இருக்கும்போது அதை விட்டு 2 நட வந்து 72 குண்டு மலைக்கு நின்று போட்டு போறாரு. இவர் இந்த சென்னையில இருந்துட்டு எல்லாம் போலீஸ் பாதுகாப்பு வச்சு பணம் இல்லையா? என்னால உண்டேன் விஐபி தர்ஷன் நான் போன 10 நிமிஷம் போய் பார்த்துருந்தேன் விஜயகாந்த் சார். 10 நிமிஷம் தான். தயார் பசங்க வரணும்னா டக்குன்னு 7 பேர் போன விட்டாங்க. 10 நிமிஷம். ஏன் நீ வடிவேல தெரியாது 10 போலீஸ் வச்சுக்கோ, 4 பாடி அடிச்சு கூட்டு போ. யாரு உள்ள வருவா? போலீஸ் மீறி உள்ள வந்து அடிச்சு வருவாங்களா? வடிவேல் சார் வந்து இந்த போண்டாமணி சார் இறந்தது கூட போலன்னு சொல்லி யார் சாவு வரல. வடிவேல் சாரை வந்து எல்லாருமே நம்ம தான் உருவாக்கணும். கேப்டன் மறைவுக்கு வடிவேல் வந்தா அவருக்கு பிரச்சனையா இருக்கும்னு கருதி இருக்கலாம். வேற ஒன்றும் வரக்கூடாதுன்னு நினைச்சிருக்க மாட்டாரு. ஏன்னா கேப்டனுக்கு ரொம்ப ஒரு அவருக்கு ஆகாத அரசியல் ரீதியான மோதல் இருக்கிறது உங்களுக்கே தெரியும் பத்திரிகை துறைக்கு. சார் அந்த மாதிரி பொது இடத்துக்கு வரும்போது அவருடைய ஆதரவாளர்கள் மத்தியில் அவர் ரொம்ப நீண்ட கியூ இருக்குது இல்லையா? பீச்சிலேருந்து கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டருக்கு அவருடைய ரசிகர்களும் தொண்டர்களும் கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிற இடத்துல ஒரு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடியவர் வந்தால் நல்லா இருக்குமான்னு நினச்சி வராமல் இருப்பார். அது என்ன சொல்றதோடையது அதெல்லாம் கிடையாது. ஒரு மனிதன் இறந்துட்டாலே முடிஞ்சு போச்சு. அது எதிரி எவ்வளோ பெரிய எதிரியாக இருந்தாலும் முடிஞ்சு போச்சு. ஒன்றும் இல்லை. நான் என்ன கூட பேட்டி கொடுத்தேன். இப்போ பெரியார் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாவை திட்டாத வார்த்தையே கிடையாது. அப்பேற்பட்ட அண்ணா ஜெயிச்ச ஒன்று முதல் ஆசீர்வாதம் வந்து பெரியார்கிட்ட. அதே அண்ணா இறந்தப்ப பெரியார் கடந்து கதறினார். அதே மாதிரி எம்ஜிஆர் இறந்தப்ப எம்ஜிஆர் வந்து 13 வருஷம் அவர் சாவர வரைக்கும் முதலமைச்சர் வந்தார். அப்போ எம்ஜிஆர் செத்தப்ப கலைஞர் வந்து முதல் ஆளாக வந்தார். அதே மாதிரி எடுத்துட்டீங்க பார்த்தீங்கன்னா பெரியார் அது மாதிரி காமராஜர் அது மாதிரி ஜெயலலிதா செத்தது கலைஞர் தெரியாது, கலைஞர் செத்தது ஜெயலலிதா தெரியாது. இவங்க 2 பேரும் இதுதான் உண்மை. அதே மாதிரி விஜயகாந்த் இன்னைக்கு ஏங்க ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் முதல்வர் அரசியல் 1000 பேர் இருந்தால் கூட அவர் ஒரு தனியாக கட்சி போனால் கூட கலைஞரும் கலைஞரும் ஜெயலலிதா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் ரஜினி கமல் விஜயகாந்த் அரசியலுக்கு வராமல் இருந்தாங்க. உங்களுக்கு தெரிஞ்சா எனக்கு தெரியும். அதையும் மீறி வந்தாருன்னா ஆட்சி சரின்னு சொல்லி தான் விஜயகாந்த் வந்தார். அதை மீறி இன்னைக்கு செத்துருக்கா இருக்கும்போது விஜயகாந்த் இன்னைக்கு வடிவேல் உருவாக்குனது மெயின் விஜயகாந்த். ஏங்க எல்லாம் ஒருத்தவர் செத்ததுக்கு அப்புறம் 5000 பேர் 50,000 பேர் வந்தா கூட இவன் போய் தலையை காட்டணும்லங்க. ஒரு சிஎம் 2 நட வராருங்க. இன்னைக்கு அவருக்கு வேற வேலை இல்லையா? தமிழ்நாட்டில் எத்தனையோ லட்சம் பேர் வேலை இருக்கும்போது அதை விட்டு 2 நட வந்து 72 குண்டு மலைக்கு நின்று போட்டு போறாரு. இவர் இந்த சென்னையில இருந்துட்டு எல்லாம் போலீஸ் பாதுகாப்பு வச்சு பணம் இல்லையா? என்னால உண்டேன் விஐபி தர்ஷன் நான் போன 10 நிமிஷம் போய் பார்த்துருந்தேன் விஜயகாந்த் சார். 10 நிமிஷம் தான். தயார் பசங்க வரணும்னா டக்குன்னு 7 பேர் போன விட்டாங்க. 10 நிமிஷம். ஏன் நீ வடிவேல தெரியாது 10 போலீஸ் வச்சுக்கோ, 4 பாடி அடிச்சு கூட்டு போ. யாரு உள்ள வருவா? போலீஸ் மீறி உள்ள வந்து அடிச்சு வருவாங்களா? வடிவேல் சார் வந்து இந்த போண்டாமணி சார் இறந்தது கூட போலன்னு சொல்லி யார் சாவு வரல. வடிவேல் சாரை வந்து எல்லாருமே நம்ம தான் உருவாக்கணும் இல்லையா? காமெடியனா யார் சாவு வடிவேல் வரைக்கும் வரல. விவேக்கு அது இல்லை சொல்றேன். இதனால அண்ணன் சொல்லும் போல சார் சொல்லும் போல நீ சினிமா தான் முக்கியம் இருந்தாலும் சார் இப்போ விஜயகாந்துங்கும் போது இன்னைக்கு சினிமா திரையுலகத்தில் இன்னைக்கு மிகப்பெரிய ஆளாக விஜயகாந்த் இந்த வார்த்தை நான் சொல்றோம். ஆனா இந்த படத்தை நீங்க பெரிய லெவலில் ப்ரொமோட் பண்ணுவீங்க. ஏன்னா அவரு தான் ரொம்ப கஷ்டப்பட்டு விஜய் சிறப்பு இருந்தாங்க. என்ன காரணம் சார்? அதை பத்தி சார் விஜய் வரதுக்குன்னா நான் 10 நிமிஷம் முன்னே தான் நான் போயிட்டு வெளியே வந்தேன். அதுக்கப்புறம் விஜய் சார் வந்து நான் இப்போ கவனிக்கிறேன். கார்ல வந்து என்ன நினைக்கிறீங்க நீங்க? அது என்னன்னா என்ன சொல்லட்டுமா, இப்போ என்னமே தெளிவா உள்ளவன் அடிக்க மாட்டான். போதையில் உள்ளவன் எவனா இருந்தா அதை நம்ம ஏற்றுக்கணும். சில பேர் அந்த போதை 2 பேர் ஒரு கோட்டு வாங்கி கொடுத்தாலே சண்டை போடுறாங்க. வாங்கி கொடுத்தா வெட்டுறாங்கிறான், குத்துறான்றான், அடிக்கிறான்றான். அதனால அது விட்டுங்க. அதுக்கு தான் சொன்னேன். அப்புறம் நம்ம ஒரு எதிரியா இருந்துட்டு போனாங்க என்ன நடக்குங்கிற பயம் வந்திருக்கலாம். துணிச்சல் அவருக்கு இல்லை, தாக்கப்படும்னு அவர் கிடையாது. அண்ணன் சொன்னதே இதுதான். இப்ப ஒண்ணு இல்ல. இப்ப யாரா இருந்தாலும் சரி. இப்ப நீங்க பாத்துருப்பீங்க தேவர் ஜெயந்திக்கு போன எடப்பாடி தாக்கப்பட்டாரு. ஏன் தாக்கப்பட்டாரு? தேவர் பகுதி அது. எடப்பாடி கவுண்டர். எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லையா சார்? விஜய் சேதுபதி ஏன் சார் வரல? நிறைய பேர் வரல. மறப்போம் மன்னிப்போம்.